நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் சர்வ சாதாரணமாக நடக்கும் சாதிய கொலைகள். உளவுத்துறையின் அலட்சிய போக்கால் தொடர்ந்து சாதி ரீதியான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. உளவுத்துறை அதிகாரிகள் மீது அடுக்கடுக்காக எழும் புகார்கள். ஒரு சில ரவுடிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சாதிய கொலை கும்பல்களை கண்காணிக்காமல் உளவுத்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவது ஏன்? பின்னணி என்ன? நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் சாதிய மோதல்களுக்கும் சாதிய கொலைகளுக்கும் பஞ்சமே இல்லை. இந்த 3 மாவட்டங்களையும் வருஷத்துக்கு 10 சாதிய கொலைகளாவது சர்வ சாதாரணமா நடந்துரும்னு சொல்லப்படுது. ஒரு கொலை வழக்குல ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கைது செய்யப்படும் போது அதோட எதிரொலியா அடுத்த கொஞ்ச நாட்கள்ல இன்னொரு கொலையும் நடந்துருது. அதே மாதிரி ஒரு சில காவல் அதிகாரிங்க கொலை செஞ்சவங்க தன்னோட சாதிக்காரங்களா இருந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணாம காலம் தாழ்த்துறது, அப்பாவி இளைஞர்களை கைது பண்றது, பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலேயே வழக்கு போடுறதுன்னு விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லப்படுது. இது மாதிரியான கொலைகளை தடுக்கிறது உளவுத்துறையோட முக்கியமான கடமை. ஆனா இவங்களோட அலட்சிய போக்கால நெல்லையில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால தூங்கிட்டு இருக்கக்கூடிய உளவுத்துறை எப்போது விழிக்கும்னு பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கு. தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு முக்கிய பிரமுகரை கொலை செய்ய எதிரிகள் ஸ்கெட்ச் போட்டிருந்தா அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த கொலையை தடுக்கிறது தான் உளவுத்துறையோட வேலை. ஆனால் சமீப காலமாகவே உளவுத்துறையோட செயல்பாடு செயலற்று கிடக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு சமீபத்தில் நடந்த நெல்லை நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கே சாட்சி. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சாதிய கொலைகளை தடுக்கிறதுலையும் உளவுத்துறை கோட்டை விட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. பெரிய ரவுடியா வலம் வந்த தீபக் ராஜா கொலை வழக்கையும் நீதிமன்றத்துக்கு வெளியே வச்சு கொலை செய்யப்பட்ட மாயாண்டி வழக்கையும் இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம் கூட டீ கடையில் அமைதியா அமர்ந்திருந்த அப்பாவிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். கொலை செஞ்சவங்களுக்கோ இல்லைன்னா கொலை செய்யப்பட்டவங்களுக்கோ எந்த முன்பகையும் இல்லைன்னு தான் சொல்லப்படுது. தன்னோட சாதியில தான் பெரிய ரவுடியா வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில கும்பல்கள் ஒரு பாவமும் செய்யாத அப்பாவி மக்களை கொலை செஞ்சு அது மூலமா பெரிய ரவுடிகளா உருவாகிட்டு வர்றாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இது போன்ற ரவுடிகளை உளவுத்துறை கண்காணிக்காம அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிங்க ஜாமீன்ல வெளியே வரும்போது அவங்க யாரை தொடர்பு கொண்டு பேசுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை என்ன, நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறது தான் உளவுத்துறையோட வேலை. ஆனா இது போன்ற கண்காணிப்பு வேலையில கவனம் செலுத்தாம மணல் மாஃபியா மாதிரியான சமூக விரோத கும்பல்களோட கை கோர்த்துக்கிட்டு சட்ட விரோத செயல்களுக்கு உளவுத்துறை துணை போறதா குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உளவுத்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரே இடத்துல 10 வருஷத்துக்கும் மேல வேலை செஞ்சுக்கிட்டு வர்றதுனால அவங்களும் குற்றவாளிகளோட கை கோர்க்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. சாதாரணமாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மற்ற காவல் அதிகாரிங்க 2 அல்லது 3 வருஷங்கள்ல பணிமாற்றம் செய்யப்படுறாங்க. ஆனா இந்த உளவு பிரிவு காவலர்கள் பணிமாற்றம் செய்யப்படாம ஒரே இடத்துல நீடிக்கிறதுனால இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறதா சொல்லப்படுது. இந்த அதிகாரிகளை ஒரே இடத்துல பணியாற்ற விடாம பணிமாற்றம் செஞ்சா இது மாதிரியான கொலைகள் குறையும்னு சொல்லப்படுது. குற்றச்சம்பவங்களை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உளவு பிரிவும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லைன்னு சொல்லப்படுது. உளவுத்துறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போலீஸ்காரங்க பல வருஷமா ஏதோ கடமைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறதாவும் பழிக்கு பழியா நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலைன்னு சொல்லப்படுது.
உளவுத்துறையோட கவனக்குறைவால பொதுமக்கள் இப்போ நிம்மதியா ரோட்ல கூட நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. யாரு எப்ப வந்து வெட்டுவாங்களோன்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால உளவுத்துறையும் அரசும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம் மேல தனி கவனம் செலுத்தி குற்றச்சம்பவங்களை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு.